தோழர்களே, 1892 முதல் 1911 வரை காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் ஆதிக்கம். அதற்கு தரவுகளாக அப்போது அரசு அலுவலகங்களில் எவ்வாறு இருந்தது என்பதற்கு இது ஒரு சாட்சி. பொறியாளர்கள் 21 பேருக்கு 12 பேர் பார்ப்பனர்கள். டெப்டி கலெக்டரில் 140 பேருக்கு 77 பேர் பார்ப்பனர்கள். மாவட்ட முன்சிப்புகளில் 128 பேருக்கு 93 பேர் பார்ப்பனர்கள். பட்டதாரிகளில் 650 பேருக்கு 452 பேர் பார்ப்பனர்கள். 1907இல் சட்ட கவுன்சில் உறுப்பினர்களில் 12 பேருக்கு 11 பேர் பார்ப்பனர்கள். மத்திய காங்கிரஸ் கமிட்டியில் 15 பேருக்கு 14 பேர் பார்ப்பனர்கள். இந்த நிலை மாற்றமடைந்தது சுயமரியாதை இயக்கத்தின் போராட்டங்களால் தான் என்றால் மிகையாகாது.